தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு முறையாவது நினைச்சு பார்த்து தான் அவன் தூங்கணும். ஓயாம அவனை பத்தி யோசிச்சிருந்தா அவன் வேலை பார்க்க வேணாமா? லவ்னா அப்படிதான் ப்ரோ இருக்கணும். எபிசோடில் பார்த்தீங்கன்னா வானதி பாண்டிகிட்ட சண்டை போடுறத சோழன் வந்து பார்த்துட்றாங்க. வானதி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வானதி சோழனை கண்டுக்காமல் போயிடுறாங்க. நம்ம வானதி போனதுக்கப்புறம் பாண்டியை நம்ம சோழன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவன் சோழன்ட்ட பேசும்போது இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி பல்லவனை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நம்ம பல்லவன் தனியாக போய் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிலா போய் பல்லவன் கிட்ட ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க. நீ பண்ணது தப்பு தானே, ஃப்ரெண்டாக இருந்தால் வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசலாம்ல, நீ அந்த மாதிரி இடத்துக்கு ஏன் கூட்டிகிட்டு போனேன், நீ காயத்ரியை லவ் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை காயத்ரியை நான் லவ் பண்ணல, காயத்ரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி நிலா கிட்ட வந்து அழுகுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியை பார்க்குறதுக்கு சோழன் கடைக்கு வந்திருப்பாங்க. அங்கே வானதி வந்திருப்பாங்க. வானதி கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வானதியை தனியாக நம்ம சோழன் காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு வானதி கிட்ட நம்ம சோழன் கேட்கும்போது வானதி அவங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து சொல்கிறாங்க. வானதி கிட்ட நம்ம சோழன் வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க.